கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். இது பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் இல்லையா? பவுல் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்தின் கட்டுகளுக்குள்ளார இருந்து விசுவாச பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அவ்வளோ துன்பத்தை கொடுத்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று ஆண்டவரால் சொல்லப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த மனுஷன் பார்வை அடைந்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்து, அதுக்கப்புறம் நல்லா சில போஜனங்களை, ஆவிக்குரிய போஜனங்களை எடுத்துக்கொண்டு கடைசியில் அருமையான ஒரு ஊழியத்தை செய்து முடித்தார். எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது அந்த ஊழியத்துக்குள்ளார அவர் வந்த உடனே ஆண்டவரை குறித்து அவர் தெளிவாக அறிந்த பிறகு தான், இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அறிந்து கொண்ட பிறகு தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதனால தான் அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதாவது அவருக்கு இருந்த சொத்து, படிப்பு எல்லாத்தையும் விட்டாச்சு. ஏன்னா ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அவருடைய அன்பை ருசிக்க ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளணுன்றதுக்காக எல்லாவற்றையும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணி அவரை அறிய ஆரம்பித்தார். ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனை குறித்து அவர் அறிந்ததுனால தான் அநேகருக்கு அவர் நித்திய ஜீவனை குறித்து போதிக்கிறார் இல்லையா? நிருபங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை அதிகமாக மையப்படுத்தி முக்கியப்படுத்தி அந்த வசனங்கள் அதிகமாக இருக்கும். அப்போது எப்போவுமே பாருங்கள், நம்ம அனுபவத்தில் இருந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த அனுபவங்கள் ரொம்ப பெரிய ஒரு ரீச்சிங் பாயிண்டில் கொண்டு வந்து விடும். ஏன்னா நம்ம அனுபவித்ததை நம்ம சொல்கிறோம். இவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் அதற்காக தன்னுடைய அநேக காரியங்களை தியாகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு. அவர் யார் என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். சும்மா எல்லாருக்குமே தெரிந்தது போல் அவர் இயேசு உலகத்தில் வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார், ரத்தத்தை சிந்தினார், பாவங்கள் மன்னித்தார். உண்மைதான், அதுதான் ஃபவுண்டேஷன், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதை காட்டிலும் அதற்கு பிறகு, அதாவது அது சுவிசேஷத்தை சொல்லி ஒரு புறஜாதி தேவனுக்குள்ளார உள்ள வருகிற ஒரு அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு அந்த சத்தியம் கண்டிப்பாக தேவை இல்லையா? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இயேசுவின் ரத்தம் தான். அந்த இரத்தத்தினால தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். இயேசு தான் நமக்கு இரட்சகர், இயேசு தான் மெய்யான தேவன் என்று சொல்லி ஆரம்பத்தில் அந்த வார்த்தைகளின்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருதயம் நிரப்பப்பட்டு இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் என்ற வேத வசனத்தின்படி நம்ம விசுவாசத்தை நமக்குள்ளார அதன் மூலமாய் வந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தினுடைய ஆவியை நம்ம பெற்றோம். யோவான் 1:12 படி தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அதோடு இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிய வாஞ்சிக்க வேண்டும். அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கணும். அவர் எப்படிப்பட்டவர், சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவருடைய தோற்றத்தை பார்க்க தான் காட்டத்தி மரத்தில் ஏறினான் இல்லையா? தோற்றத்தை பார்க்கல, அவர் உள்ளத்தை தான் பார்க்கணுன்னு அந்த காட்டத்தி மரத்தில் அவன் ஏற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியாது இயேசுன்னு அப்போ தான் வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் எப்படி இருப்பார். ஏன்னா அந்த நாட்களில் அவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லாருமே ஏறக்குறைய ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட்டு, கலரு எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்களாமா. அப்போது கண்டுபிடிக்க முடியல. அப்போ மேலே ஏறுறார். ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வகை தேடின நேரத்தில் அந்த மரத்தண்டையில் கீழே வந்த இயேசு அப்படியே நிமிர்ந்து பார்த்து, சகேயுவே நீ கீழே இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போது இயேசுவை தோற்றத்தில் பார்க்க ஆசைப்பட்ட அந்த சகேயுவுக்கே அன்னைக்கு எதிர்பாராத விதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்ததுன்னா, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் விஷனில் பார்க்குறீங்க, சொப்பனத்தில் பார்க்குறீங்க, அது வேற. ஆனால் அவர் உள்ளத்துக்குள்ளார எப்படிப்பட்டவர், வல்லமையில் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அதான் வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அந்த பாரம் கர்த்தருக்கு. ஆனால் இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில்
பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகேயு வகை தேடினான். மொத்தத்தில் நமக்கு வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கணும். சங்கீதத்தில் பார்க்கும்போது வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நம்ம அதில் வாசிக்கிறோம். மொத்தத்தில் நம்ம கண்கள் திறக்கப்பட்டு அந்த வேதத்தினுடைய அதிசயங்களை, மகத்துவங்களை நம்ம பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது தான் நமக்கு நித்திய ஜீவன். புரியுதுங்களா? அதனால் இந்த நாளிலிருந்து அதிக வாஞ்சையோடு இருந்து, விசுவாசத்தோடு இருந்து, எதிர்பார்ப்போடு இருந்து வேதத்தை வாசித்து கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.